ஆக்சுவலாக என்னோட பேர் வந்து பிளாக் பேந்தர், எனக்கு தம்பி மாதிரி. ஹே கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா பைக் லெட்டர் அண்ட் ட்ராவல் லெட்டரான வீடியோஸ்லாம் போடுறோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு விண்டேஜ் ட்ராலிக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். இது எதுக்காக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உமன்ஸ் அண்ட் சைல்டு அபியூஸ்டுக்கு எதிராகவும் அண்டு போதைப் பொருளை யூஸ் பண்ணுறதுக்கு எதிராகவும் நடக்குது. இங்கே மோஸ்ட்லி 500 and more than பைக்ஸ், விண்டேஜ் பைக்ஸ் வரும்னு எதிர்பார்க்குறோம். மேபி அதுக்கு மேலேயும் வரலாம், இல்லாட்டா ஒரு 400 to 500 ஆச்சு மினிமம் வரலாம். நம்ம அங்கே போயிட்டு எவ்வளோ பைக்ஸ் வருதுன்னு பார்ப்போம். முதல்ல போயிட்டு டீசலை போடுவோம். எல்லாம் டீசல் சுத்தமாக இல்லாமல் தான் போய்கிட்டு இருக்கோம். அப்போயே அந்த பைக்கை பார்த்து போட்டிருக்கலாம், என்னோடய தப்பு தான். ஓகே, ஆக்சுவலாக இது ஒரு நல்ல விஷயங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இவ்வளோ பெரிய ட்ராலி ஃபஸ்ட் டைம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம். எங்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சி மாதிரி இருக்கும், ஒரு நல்ல விஷயத்துக்காக எல்லோரும் வரோன்னு. இது எங்கேருந்துலாம் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி அண்ட் நிறையா இடத்துலேருந்து வராங்க. ஆக்சுவலாக வாட்ஸ்அப் என்னோடய குரூப்பில் ஆக்சுவலாக எல்லோரும் போகிறத பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி பெருமையாக இருக்கும். ரொம்ப தூரத்துலேருந்துலாம் வராங்க. டீசல் வண்டி வந்தாலே பைக்கில் எனக்கு போக சொல்கிறாங்க. நம்ம வந்து தனி காட்டுறாச்சான்னு அவங்களுக்கு தெரியாது. ஓகே, வச்சுக்கலாம். அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போடணே, தப்பாக எடுத்துக்காங்கண்ணே, கொஞ்சம் டைம் இல்லைண்ணே. 300 200 போட்டுருண்ணே. ஏன்னா 5 மணிக்கு அங்கே இருக்கணும். ஆமாண்ணா, டீசல் 200 2 லிட்டர் போட்டுக்கும். அது ஒரு 50 கிலோமீட்டருக்கு மேலே ஓடும். அப்புறம் பார்த்துக்கலாம். சாவி போட மறந்துட்டேன், பரவாயில்ல. இப்போ இருக்கிற அர்ஜென்சிக்கு சாவிலாம் போட்டுட்டு இருக்க முடியாது. ஓ இல்லை, செல்லக்குட்டி புதுசாக என் காலையை தூக்கி அடிக்கிற. வேண்டாம், ஆப்போசிட்டில் போகணும். நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக போகிறோம். கொஞ்சம் தூரம் போய் சுற்றிட்டு வந்தாலும் பரவாயில்ல, போய் சுற்றிட்டே வந்துட்டே போய்க்கலாம். நான் லாங் டிரைவ் இது பேசாமல் 60 to 70 மெயின் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ எந்த வைப்ரேஷனும் இல்லை, அப்படியே செல்லக்குட்டி அமைதியாக போகிறாப்புல. சம்டைம்ஸ் ஏதோ பையனுக்கு வந்து கிறுக்கு பிடிச்சிருக்கு போல். கிறுக்கு பிடிச்ச பையல ஏன்டா அப்படி பண்ணுற? இப்போ 70, 80 போகிற அமைதியாக போகிறல்ல, மற்ற டைமில் போகிறப்ப ஏன் விருன்ற கை வலிக்குதுல அண்ணனுக்கு? உனக்கு பேர் வச்சு தப்பு இல்லைடா, பிளாக் பேந்தர். எல்லாம் ஆக்சுவலாக இந்த பக்கம் போயிட்டுருக்காங்க, நம்ம ஆப்போசிட்டில் போயிட்டுருக்கோம். என்ன ரீசன்னா, என் தம்பியை கூட போயிட்டுருக்கேன். அவன் வரேன்னு சொல்லியிருந்தான். இல்லை, நான் இன்வைட் பண்ணியிருந்தேன், வரேன். ஓகே, எனக்கு நானும் வரேன், பார்க்கணும் தோணுது அப்படின்னா. அதுக்காக இந்த பக்கம் போயிட்டுருக்கேன். இல்லை, பேக் மட்டும் மாட்டிக்கோ, ஃபோன் கட் பண்ணிக்கோ. அரே பாய்ஸ், நோருங்க. அவன் தான் கடிச்சிருங்க, உன தான் கடிக்க சொல்கிறேன். இந்த சவுண்டுக்கு அவனத்துக்காக எங்கிட்ட அடிக்க வரான். பையால் தூங்கிட்டு இருந்தா என் தூக்கத்தை கெடுக்குறீங்களேடா. அங்கே வேறு விண்டேஜ் காரும் இருக்குது. தம்பி, இது 2 இருக்குல்ல, 1927 ரெண்டுமே பிஎஸ்சின்னு சொல்லிட்டு. இப்போ பிஎஸ்சி சைக்கிள் 80s டீசல் அங்கே இருக்கும். ஓகே ப்ரோ. ஆல் டைப் ஆஃப் விண்டேஜ் பைக்ஸ்லாம் பார்க்கணுன்னா இங்கே தான் வரணுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, 1920s இருந்து 2000 வரைக்கும் எல்லா விதமான வண்டியுமே இருக்குது. எல்லா விதத்துலேயும் மோடிஃபைட் பண்ணது. மேபி 1 or 2 மாடல்ஸ் மிஸ் ஆகலாம், அது ரொம்ப ரேரானதான் மிஸ் ஆகலாம். மற்றபடி ஆர்எக்ஸு, அப்புறமா ஜாவா, புல்லட், பாயிண்ட் புல்லட் எல்லாத்தையுமே ரீஸ்டோர் பண்ணது, அப்புறமா மோடிஃபைட் பண்ணது எல்லாமே வந்திருக்கு. சீரியஸாகவே அதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன். அண்ட் இன்னும் வந்துட்டு இருக்கு வண்டி. ஆக்சுவலாக சில பேர்லாம் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டுருக்காங்க. அதே வந்த பிறகு ஃபுல்லாக ஒரு ரவுண்டு காட்டுறேன் பாருங்கள், செம்மையாக இருக்குது. சீரியஸாகவே வேறு லெவலில் காட்டுறாங்க. ஆக்சுவலாக இந்த வண்டிலாம் பார்த்த ஒரு அந்த எக்ஸைட்மெண்ட்டில் பேசுகிறதே மறந்துட்டேன். போடுங்க, ஐடி பிடிங்க, அடப்பாங்க விட்டுருங்க. வேண்டாம் வேண்டாம், கை வலிக்கிறதுக்கு அப்புறம். ஆனால் சீரியஸாக இந்த வேகத்தில் ஆகிட்டதே பெரிய விஷயம் தான். விட்டுருங்க விட்டுருங்க. பட் கஷ்டம் இல்லை, பண்ணீங்க இல்லை, அதை எடுத்து விடணும். இல்லை, அவர் கையில் ஹேட் பண்ணியிருக்காரு. 1981 ப்ரோ. ஆமாம், அவர் கையில் ஆக்சுவலாக என்னோட பேர் வந்து பிளாக் பேந்தர், எனக்கு தம்பி மாதிரி. இப்போ ஒரு 200-300 பேருக்கு என்ன தெரியும்னா அதுக்கு முக்கிய ரீசனே இவன் தான். ஏன்னா இவனோட பீட் தம்பு தான் அது ஒரு முக்கியமான ரீசன். ப்ளஸ் டீசல் விண்டேஜ். வீடியோத்துக்கு ரொம்ப நன்றி. செய்திகள் வாசிப்பது இவர் தான் நம்ம கேமராமேன். ஹாய் சொல்லுங்கள்.
உங்களை பற்றி ஏதாச்சும் சொல்கிறீங்களா இந்த ஈவெண்ட்டை பற்றி? நல்லா இருக்கு. ஒரே அர்த்தம் விஷயம் சீரியஸாக ரொம்ப வாயடைச்சு போயிருக்கு. இத்தனை வண்டி பார்க்குறது வந்து இவ்வளோ க்ரேஸ் இன்னும் இருக்குல்ல. தேங்க்யூ. நானும் ஒரு விண்டேஜ் ரைடராக நீங்கள் சொல்கிறத நினச்சி பெருமைப்படுறேன். தேங்க்ஸ். அப்படிங்கிற கேட்போம். ரொம்ப பெருமையாக இருக்குது. இது கண்டிப்பாக போடுவேன். ரொம்ப பெருமையாக இருக்கும். ஓகேங்க, இங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ அப்படியே டேரெக்டாக துறைப்பாக்கம் போகிறோம். துறைப்பாக்கத்தில் போயிட்டு அங்கே ஒரு ஸ்கூல்னு சொல்லியிருக்காங்க, அங்கே போயிட்டு நிப்பாடிட்டு அங்கே தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக மீட்டிங் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு போகிறோம். ஆக்சுவலாக முதல்ல எனக்கு தெரிஞ்சு போலீஸ் வந்து ஒரு இடத்துல வந்து கோஆப்ரேட் பண்ணி இவ்வளோ இதாக இருக்காங்க பாருங்கள், இவ்வளோ சவுண்ட் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு இதுக்காக பண்ணிகிட்ருக்கோம், நல்லா அமைதியாக இருக்காங்க. அண்ட் எல்லாமே அவங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறாங்க சீரியஸாகவே. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ணன் 2 ரவுண்டுக்கு போகிறேன், அதை காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் தவறான விஷயம். ப்ரோ ஓரமாக போங்க ப்ரோ, ஓரமாக லைட்டாக போங்க ப்ரோ.
இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா பசநகர் பீச்சில் இருந்து கிளம்பி துரப்பக்கத்தில் ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம். அங்கே தான் ஆக்சுவலாக திருப்பி போயிட்டு அங்கே போய்ட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டீ எல்லாம் முடிச்சுட்டு யாசாமி நீ எங்கேருந்து வந்திருக்கு? டிஃப்ரெண்ட்டான வண்டி. ஆக்சுவலாக நம்ம டீம் நம்ம தொலைச்சிட்டோம், அதனால் கொஞ்சம் வேகமாக போகணும். வேகமாக போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக எல்லோரும் ஒன்றா தான் போகணும். நம்ம 2வது ரவுண்டு அடிச்சிட்டோம். ஆக்சுவலாக 3 ரவுண்டு அடிச்சிட்டேன் நான், அதனால் மிஸ் பண்ணிட்டேன். போயிட்டு போய் அவங்களை பிடிக்கணும். ஏன்னா டீசல் தனியாக, பெட்ரோல் தனியாக, அண்டு இந்த ஆர்எக்ஸ் ஜாவாலாம் தனித்தனியாக வரும். அதனால் நம்ம போயிட்டு நம்ம டீமை பிடிச்சிட்டா ஓகே. அப்படி இல்லைன்னா நம்மளோட ஸ்லாட்டில் தனியாக போடுற மாதிரி இருக்கும். ஆகணும். நம்ம டீசல் வேறு எவ்வளோ காலைல 200 தான் போட்டேன். எவ்வளோ இருக்குன்னு தெரில, பார்த்துக்கலாம். ஃபன் பண்ணுற இடத்துல அதை பற்றி யோசிக்கவே கூடாது. அதனால் அப்படியே போயிட வேண்டியதான். 3 ரவுண்டு. ஏய் நீங்கள் வந்தது எனக்கு தெரியாதுப்பா. 3 ரவுண்டு அடிச்சுட்டு வந்துட்டேன். 3வது ரவுண்டில் அதை கேட்டேன். வா போகலாம். புல்லட்டு தனியாக தனி ஸ்லாட்டா, சீக்கிரம் வா. வந்து பிடி பாப்பா வா. ப்ரோ நேரா போங்க. ஊருக்காண்டே நம்ம வண்டி மேலே தான் இருக்குது. எல்லாரும் நம்ம வண்டி தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வண்டி என்ன ஒரு 80-85 போயிட்டுருக்கு. அது வேறுங்க தூரத்தில் நம்ம வண்டி தான் திரும்பி பார்க்குறாங்க. நம்ம அந்தளவுக்கு ஃபார்மில் இருக்கோம். இவ்வளோ நேரம் ஆனில் இருந்த கேமரா அவர் சொல்லும்போது ஆஃபில் இருந்து போச்சு. இல்லை அவ்வளோ மனுஷன் 10 நிமிஷமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காது. இவ்வளோ அழகாக சொன்னார். நான் சொன்ன ஸ்கூல் இதுதாங்க. வந்துட்டோம். பாருங்க இவ்வளோ வண்டி இருக்குது பாருங்கள். மேலே போய்ட்டு அங்கே வந்து இங்கே எடுக்கலாட்டம் பாருங்கள். சீரியஸாகவே செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக எல்லா வண்டிக்கும் பார்க்குவாங்க ஒரு மாதிரி நம்மளுக்கு விண்டேஜ் கலெக்ஷன்லாம் இன்னும் அதிகப்படுத்தணும்னு தோணுது. பட் இருந்தாலும் நம்மளுக்கு அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லை. சரி நம்ம ஃப்ளாட் எங்கே உள்ளது பார்த்து மிஸ் காட்டுவோம். அந்த பிறகு சொன்ன பார்த்தீங்களா, போலீஸில் ஆக்சுவலாக ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுறாங்க. சீரியஸாக அது நல்லா இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து எல்லா டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கா, ஏன் இவ்வளோ சவுண்டு கொடுக்குறையா அப்படின்னு திட்டுறது போய் ஆக்சுவலாக அவங்களும் சேர்ந்து என்ஜாய் பண்ணிவிட்டு வைப்பு கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம பண்ணுற விஷயம் அதுக்காக தான் பண்ணுறோம். அதனால் சீரியஸாக அவங்க பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த மாதிரி இடத்துல வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் போய் நிப்பாட்டிட்டு வண்டி நிப்பாட்டிட்டு மேலே போய்ட்டு வீடியோ காட்டுறேன் பாருங்க. எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ப்ரோ கொஞ்சம் ஒதுக்கி விட்டீங்கன்னா நடுவில் நானும் விட்டுருவேன். அங்கே பாருங்கள் எவ்வளோ வண்டி இருக்குன்னு. சீரியஸாகவே இவ்வளோ வண்டி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. ஆக்சுவலாக அங்கே பீச்சில் காமிச்சது நிறையா இருக்குன்னு தெரியும். பட் இருந்தாலும் இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். உள்ளே நிற்கிது, இது இல்லாமல் வெளியும் நிற்கிது. சீரியஸாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. அவ்வளோ வண்டி இருக்குது இங்கே நிற்கிறதுலாம். கோபுரம் எப்போயாச்சும் சொதப்போம், அதே மாதிரி சொதப்பிடுச்சுங்க. ஆக்சுவலாக உள்ளெல்லாம் வீடியோ எடுத்தேன், சிலதெல்லாம் பிளர் ஆகிடுச்சு. ப்ளஸ் இங்கே வந்து மைக் ஒர்க் ஆகலை. அதனால் ரொம்ப சைலண்ட்டாக எடுத்துகிட்டு வாய்ஸ் ஒர்க் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபைனலாக எங்களோட விண்டேஜ் ரைடர் ஈவெண்ட் வந்து
ஒரு சுபமும் முடிந்தது. சுபம் தானே சொல்லலாம், தப்பு இல்லைல்ல? ஆமாம், சுபமும் முடிஞ்சிச்சு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். இது மாதிரி இன்னும் அடுத்தடுத்த மீட்டப்லாம் நம்மளோட வீடியோவில் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னது சாரி விட்டு போகிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது, அங்கேருந்து வரது. ஆமாம், வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஆமாம், வீட்டிலேருந்து கிளம்பும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா போயிட்டு ரிட்டர்ன் சீக்கிரமாக வந்துடும்னு அப்படி ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ எல்லாமே முடிஞ்சு திருப்பி கிளம்புறப்பையும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, அடுத்த ரைடு வெயிட் பண்ணுவோம். அப்போ ஹாப்பியாக ஆகிடும் மறுபடியும். சொல்லுங்கள் ப்ரோ, ஈவெண்ட்டை பற்றி நீங்கள் ஐ மீன் வந்திருக்கீங்க இது காரைக்காலிலேருந்து, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறேன். காரைக்கால்லேருந்து வந்திருக்கேன். என்ன பேசுகிறேன்னு தெரியல. இங்கே அவ்வளோ வண்டி, ஒரு 500க்கும் மேலே இருக்கும் வண்டி. போன வாட்டி டீசல் புல்லட்டே 4 தான் வந்தது. இந்த வாட்டி ஒரு 50க்கு மேலே வந்திருக்கும் டீசல் புல்லட். இந்த வாட்டி பார்க்குறப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வண்டிலாம் பார்த்தா சூப்பராக இருக்குது. அந்த வண்டிலாம் வார்த்தையே வரல சொல்ல போனால் வண்டிலாம் பார்க்க. ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொரு மாதிரி ஏகப்பட்ட வண்டி வந்துருக்கு. ஜாவாலே வெரைட்டியாக வந்திருக்கு. இப்போ புது ஜாவாலாம் வேஸ்ட்டுங்க. விண்டேஜ் ஜாவா தான் எடுத்தா. புல்லட்லேயும் அதே தான், விண்டேஜ் புல்லட் தான். உங்களுக்கு குவாலிட்டினா அந்தமாரி வராது. ஹே காய்ஸ், ஃபைனலாக எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஒரு ஹாப்பி மூமெண்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அண்ட் நம்ம சேனல் யார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. அண்டு இது ஒரு விண்டேஜ் ரைடர்ஸ்க்கான சேனல். கண்டிப்பாக நம்மளோட புல்லட்டில் தான் ஆக்சுவலாக எல்லா ட்ரிப்பும் பண்ண போகிறோம். பெரிய பெரிய அப்டேட்லாம் இருக்குது. கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பாய், டாடா, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.